இன்னைக்கு லாஸ்ட் நாள் தேர்ட் டே. எதுக்காக இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவோம்னா, ஸோ இந்த குரூப் இந்த காலில் பார்த்தீங்கன்னா வந்து if you are currently leaders and upcoming leaders, teamsலாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஃபியூச்சரில் வந்து you are going to become a leaders and you will know what is the purpose of leader. ஸோ நம்ம சர்ச்லையும் சரி, மேபி உங்கள் ஒர்க் பிளேஸ்லையும் சரி, இல்லை வீக்லையும் சரி, the leadership role is placed on everywhere, anywhere. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எம்எல்ஏ போயிட்டு கடைக்கு போயிட்டு நீ வந்து லிஸ்ட் போட்டு நான் கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. அப்பா மோஸ்ட் நான் கொடுத்து வாங்கிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு அஞ்சு ப்ராடக்ட் வாங்கிட்டு சொல்றாரு எம்எல்ஏ போயிட்டு. ஸோ எம்எல்ஏ போய் பத்திரமா காசு கொடுத்து அனுப்புறாங்க. எம்எல்ஏ போய் பத்திரமா வந்து அந்த பொருளை வாங்கிட்டு வீட்டில் கொடுக்குறான். ஸோ அந்த டைம் அவங்க அப்பா கையில அவங்க அப்பா அவங்க அம்மா காசு கொடுத்ததுக்கு அப்புறம்ல இருந்து ஷீ இஸ் டேக்கிங் த லீடர்ஷிப். காசை பத்திரமா வச்சுக்கணும், அப்புறமா அவ கீழே விழாம அவ படிக்கல நடந்து போகணும், அதுக்கப்புறம் காசை வந்து யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது, கரெக்டான பொருள் வாங்கணும், கரெக்டான என்ன சொல்றது சேஞ்ச் வாங்கிட்டு திருப்பி வீட்டில் போய் கொடுக்கணும். ஸோ இந்த மீன்வேல் டைம் வரைக்கும் ஷீ இஸ் டேக்கிங் லீடர்ஷிப். ஸோ லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ் ஆன் எவ்ரிவேர் அண்ட் எனிவேர். நம்ம ஒரு பெரிய போஸ்ட்ல இல்லைனாலும் சரி, சின்ன சின்ன விஷயத்துல வந்து உங்க சிப்ளிங்ஸ்க்கு நீங்க வந்து இதை கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வந்து உங்க ஒர்க்ல வந்து யூ வில் டேக் சம் ப்ராஜெக்ட், ஒரு லீடர் மாதிரி ஒரு லீடர்ஷிப் எடுப்பீங்க. சர்ச்ல ஒரு சர்டன் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க யூ வில் லீட். எப்படி வந்து ஒரு டீம்ஸ் ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணோம். ஸோ ஐ மீன் ஜெனிட்டா அண்ட் பெஞ்சமின் டுக் லீடர்ஷிப். ஸோ இட்ஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம். ஐஎம்எம்க்கு வந்து நம்ம வந்து ஒரு சாங்ஸ் பாடணும் டீன்ஸ்லாம் வச்சு. ஸோ இது யாருக்கும் நேரம் பண்ண தெரியல. டீன்ஸ் த ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் ஹிஸ்டரியிலே ஒரு டீன்ஸ் வச்சு பாடினது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த லீடர்ஷிப்க்கு வந்து எப்படி நடத்தணும், எப்படி அவங்களோட பழகணும், எப்படி பேசணும், எப்படி அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸை பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இது வந்து உங்க டே டு டே லைஃப்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இட் வில் ஹெல்ப் யூ அண்ட் மினிஸ்ட்ரி வைஸ் ஆல்சோ இட் ஹெல்ப் யூ ஆஸ் வெல் ஆஸ் த யுவர் லைஃப். உங்க கெரியர்லையும் இந்த லீடர்ஷிப் ரோல் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன காரியத்திலையும் லீடர்ஷிப் பண்ணலாம், இல்லை பெரிய காரியத்தில் லீடர்ஷிப்ல நம்ம ஒரு ரோல்ல இருப்போம். இன்னைக்கு நம்ம லீடர்ஷிப்ல இல்லை, மேபி ஆல் லைக் மெனி ஃபியூச்சர் லீடர்ஸ் ஆர் தேர், டீன்ஸ் அண்ட் கரண்ட் யூத்ஸ் ஆர் தேர். ஒன் டே வில் பிகம் லீடர். இன்கே எவ்ரிபடி லைஃப்ல வந்து ஒரு கல்யாணம் பண்ண போறாங்க. ஸோ என்ன சொல்றது, ஒரு அப்பா ஸ்தானத்துலயோ இல்லை அம்மா ஸ்தானத்துலயோ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து we are going to become a leader, we will become a role model. ஸோ லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி தான், லீடர்ஷிப் நத்திங் பட் we're going to make a நியூ லீடர்ஸ். ஸோ நம்ம மட்டும் பண்ணிட்டு போறது, நம்ம மற்றவங்க கற்றுக் கொடுக்கணும். இந்த விஷயத்தை இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு we are just molding them. ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த செஷன் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்கேஸ் நான் வந்து if I'm going abroad போறேன், இந்த மினிஸ்டர் யார் பார்த்துப்பான்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ பிக் கொஸ்டின் மார்க், லைக் who is going to take over this session. ஸோ வந்து யார் பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ we have to mold the leaders. நம்ம grow நம்ம கீழே for seniors they can mold the juniors. ஸோ அது மாதிரி we have to teach them. எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன சொல்றது, இப்போ இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஏஜ் கடந்து போயிட்டே தான் இருப்பாங்க. இப்போ என்ன சொல்றது, இப்போ ஓகே, இப்போ காவியாக்கு பாத்தீங்கன்னா வந்து அவ ஏஜ் 14 அப்படின்னா அவ 14ல இருக்க போறது இல்லை. நான் அடுத்த வருஷம் 15, அடுத்த 16 ஏஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டா இருக்க போகுது. ஸோ எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வில் பிகம் அ லீடர்ஷிப் அண்ட் வி நீட் சம் ஒரு இன்புட், ஒரு காட்லி இன்புட், ஒரு காட்லி மெசேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம மத்தியில வந்து we connected 3 sessions. This is the last session. இன்னைக்கு நம்ம மத்தியில வந்து டான் லிவிங்ஸ்டன் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோல் மாடல் பாத்தீங்கன்னா டான் அண்ணா தான். ஸோ டான் அண்ணா ஒரு பெரிய ரோல் மாடல். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிளாஸ், அவங்க கெரியர்லும் சரி, அவங்க வந்து they are like சக்சஸ்ஃபுல்லா ஒரு they are successful in his career. அவங்க ஸ்கூல்ல டாப்ல, ஒர்க்லயும் பாத்தீங்கன்னா டாப், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான் லிவிங்ஸ்டன் ஒரு நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு யாரும் நான் வந்து பேச வைக்கணும்னு எனக்கு தோணிட்டு இருக்கும்போது God let me டானா நான் கேட்டேன். டானா he happily accepted. He said, David, thank you so much David, நானும் கத்துப்பேன்னு சொன்னாங்க. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நானும் கத்துப்பேன்னு சொன்னாங்க. So I really happy. Thank you so much for Don Anna for attending all sessions
யூனோ நீங்க ரொம்ப தூரத்துல இருந்தாலும் சரி, யூனோ யூ பீங் கனெக்டட் இன் ஜூம் லாக்டவுன்ல இந்த கோவிட் டைம்ல லாக்டவுன்ல நாங்க சர்ச்ல கூட எங்களை யாரும் பார்க்க முடியல. பட் நீங்க சிங்கப்பூர்ல இருந்து நாங்க உங்க அடிக்கடி பாக்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு அண்ணா வந்து நம்ம கிட்ட நிறைய பேச போறாங்க. ஸோ லெட்ஸ் பி லைக் நோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இது சீனியர் மோஸ்ட் இன் திஸ் குரூப். இந்த குரூப்ல அண்ணா வந்து ஒரு சீனியர். ஸோ we have everybody has a question இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? எல்லாருமே we not like a super சூப்பர் பிரெய்னி பீப்புள்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் நமக்கு டவுட்ஸ் நிறைய வரும். அது பண்ணாத வரைக்கும் டவுட் வராது. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே, இன்னைக்கு கொஸ்டின்ஸ் நீங்க ஓப்பனா கேட்கலாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஆன்சர் சொல்லுவாங்க. ஈவன் லைக் ஸ்மால் டீன்ஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின், இந்த ஒர்க் என்ன பண்ண முடியல, எப்படி பண்ண போறது, எனி கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு யுவர் ஒர்க் லைஃப் or your spiritual life, you can raise a question. He will try to answers. And now I vote to Anna, it's your time, you can take it. Thank you, David. Thank you everyone for joining on a Sunday evening. Usually Sunday evening is a rest time, around 4 p.m. a nice night to sleep. But anyway, thank you for joining. I'm not switching on the video. I'll switch on the video at the end because I want to share some slides. So I'll switch on at the end. Before we go on to the topic, can we pray for a minute and then we'll go on? Sure. Loving Heavenly Father, we thank you for this time. We thank you for bringing us together, oh Father. Anna, sorry, mute பண்ணிட்டேன். நீங்க அன்மியூட் பண்ணுங்க. Okay. Thank you for this time, Lord. Thank you for bringing us together, Lord. We know that you are here for your purpose, oh Master. You have ordained this time for us to be together, oh Father. Lord, as a servant speak, oh Father, we pray for the Holy Spirit to speak to us, oh Father. You guide us, oh Master. You take over. You be the center of every conversation that we have right now, every discussion we have, every thought that we put in, oh Father. Lord, everything glorify your name alone, oh Master, for you alone are worthy. We surrender this time into your mighty hands. In Jesus' name we ask and pray. Amen. Okay, நான் ஸ்லைட் ஷேர் பண்றேன். யாருக்காவது தெரியலன்னா சொல்லுங்க. ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதான் இது ஓபன் பண்றேன். ஓகே இன்னும் வரல, அதான் கேட்டேன். ஓகே இப்போ வருதா? Yes, now got it now. Okay. So today the topic is understanding our role in Christian leadership. ஏதாவது சவுண்ட் வரல இல்ல ஏதாவது தெரியலனா you just inform me so that I can adjust accordingly. Okay. கண்டிப்பா நான் பெஞ்சமின்ல நான் ஏதாவது சொல்லுவேன். சரிங்களா? Okay, sure. Thanks. Okay. In today's world, if you see the leadership, there are two ways we look at it. One is kingdom leadership, the other is world leadership. But as followers of Christ, we should never segregate kingdom and world, because this is my personal opinion always. We are in this world for his kingdom, so there is nothing called world leadership or kingdom leadership. But of course there are biblical standards to be followed. When we go into the world, my thought is we should exhibit our biblical or a kingdom leadership even in wherever we are. Maybe your school, maybe your college, maybe your workplace, maybe you are doing a business, maybe you are doing other things, studies or whatever it is. So whatever you do, the thing is okay. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து கிங்டம் லீடர்ஷிப். கிங்டம்னா காட்ஸ் கிங்டம். இன்னொன்னு வந்து உலக ரீதியான லீடர்ஷிப். இதுல வந்து நம்ம வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அது ரெண்டும் நம்ம தனியா பிரிக்க கூடாது. as followers of Christ, because நம்ம வந்து when we do that அந்த பரமண்டல ஜெபம் பண்ணும்போது let your kingdom come, thy kingdom come அப்படின்னு சொல்றோம். So when we want his kingdom to be established on earth, we should have the kingdom mentality in whatever we do. அது நம்ம அவருடைய ராஜ்யம் வரணும்னா அவருடைய ராஜ்யத்தோட அந்த மனநிலையோடு நம்ம எல்லாவற்றிலும் செயல்படணும். So we should never split or segregate world and kingdom separately. It's from for us it's the same. அந்த மாதிரி நம்ம எப்பவுமே எடுத்து பண்ணணும். Okay, let me move on to the next slide. Okay, biblical leadershipல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜீசஸ் ஒரு சூப்பர்வான ஒரு மாடல் செட் பண்ணிருக்காரு நமக்கு.
அதை வந்து போனவருமே டேவிட் பேசிட்டான். ஸோ ஐம் நாட் கோயிங் டு கவர் மச். இட்ஸ் நாட் அபவுட் லீடர்னாக்கா நான் ஐ எம் த ஹையஸ்ட் அத்தாரிட்டி அந்த மாதிரி இல்லை. ஜீசஸ் ஷோட் அஸ் லீடர்ஷிப்னா இட்ஸ் நத்திங் பட் சர்வன்ட்ஹுட், இட்ஸ் அபவுட் சர்விங். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி எப்பவுமே நமக்கு இருக்கணும். ஸோ வென் இட் கம்ஸ் டு லீடர்ஷிப், we are leaders, yes, we need to lead, we need to set things right, we need to set the example, but at the same time we should have that attitude of serving. So அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த லீடர்ஷிப்ல வந்து போனோம் டேவிட் சூப்பரா வந்து நிறைய காரியங்களை கவர் பண்ணிட்டாரு. வாட் ஆர் த அட்ரிபியூட்ஸ், வாட் ஆர் த திங்ஸ் நீடட்னு. ஸோ இந்த வாரம் நம்ம வந்து சில அட்ரிபியூட்ஸை பார்க்க போறோம். வாட் இஸ் மோர், ஐ மீன் லீடர்ஷிப் இஸ் a big topic. 3 வாரத்தில் எல்லாமே கவர் பண்ண முடியுமானா இட் இஸ் பிட் சேலஞ்சிங், பட் we will see what are the important things that we need to know about leadership. இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் தாட் என்னன்னா, லீடர்ஷிப் அப்படின்னா we should influence and serve others out of Christ interest in their lives. நம்ம வந்து எப்பவுமே லீடர்ஷிப்னா நினைக்கிறோம் நம்ம சொல்றதை மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு. நோ, it is all about serving others because of their how Christ has made us to interest in their lives, so that they can accomplish God's purpose. இது வந்து சொன்னவர் யாருன்னா பில் லாரன்ஸ். இஸ் ஃபவுண்டர், president of the bible.org. so he's made this statement. இன்னொரு சூப்பரான இது வந்து பாத்தீங்கன்னா, இவர் ஜான் பைப்பர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். what he said is spiritual leadership is knowing where God wants people to be and taking the initiative to get them there. அதாவது for everybody God has a purpose. இப்போ நம்ம ஒரு லீடரா இருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூத், ஃபார் எக்ஸாம்பிள் டீன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சண்டேஸ் கிளாஸ், இல்ல வந்து மென்ஸ் ஃபெலோஷிப், எதுவா இருந்தாலுமே God has purpose for each one of the people we meet in our lives. And as leaders, our duty or our work is to get them to the place where God wants them to be. So சில டைம் பாத்தீங்கன்னா, as a child, இப்போ வந்து என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா we had people who guided us along the way. அதே மாதிரி we have everyone will have a role model. So we அத வந்து இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சண்டே ஸ்கூல் பிளேஸ் a very major role. Sunday school, teens, youth எல்லாம் it plays a very major role. We actually are a guiding path for these kind of people. So when we do that, and by the way, each and every one of you is called to be a leader. அதாவது of course there is an appointed person who leads, but each and everyone is called to be a leader so that we can lead somebody to the path where they needs to be. அதாவது அவங்க வாழ்க்கையில அவங்க எங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரோ அந்த பாதையில நம்ம காட்டுறதுக்கு ஒவ்வொருத்தருமே கர்த்தர் பயன்படுத்தலாம். இட் இஸ் நாட் தட் இன்னைக்கு வந்து டேவிட் பண்ணிட்டு இருக்காரு, சூப்பர், பிரைஸ் காட், நாளைக்கு பெஞ்சி பண்றாரு, பிரைஸ் காட், பட் whoever is doing it, each one of us have a role to play. எல்லாருக்குமே அதுல ஒரு ரோல் இருக்கு. So we have to be very mindful, and we also need to be very sensitive to God in this இதுல. அதுக்கு முக்கியமானது என்னன்னாக்கா கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு ஷேர் அ வீடியோ. ஏன்னா நம்ம வாழ்க்கையில கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இப்போ. வீடியோ வருதுங்களா? வருதுண்ணா. ஸ்கிரீன் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, சூப்பர்.
Okay, I'll stop here. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கேம் தான். இது எத்தனை பேர் பார்த்துருச்சீங்கன்னு தெரியல, பட் எல்லாரும் தெரிஞ்ச கேம் தான் இது. கார்பரேட்ல இருக்கவங்க கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு லீடரா இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் பர்சனா இருந்தாலும் சரி, when you communicate, if நீங்க சொல்றது என்னதுன்னு உங்களுக்கு சரியா புரியலன்னா it will lead to misunderstanding and also conflicts. So communication is one of the key things for any leader. இந்த கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா made it as there are two kinds of communication, one above and two on the sides and below. So அதாவது communication with God and then communication with people. So இது ரெண்டா பிரிக்கலாம் communication. So for any communication to be successful, so இதான் ஒரு லீடர்னு வச்சுக்கோங்க, first thing you should have is a communication with God. It might be your prayer life, it might be reading the word of God. எதுவும் இருந்தாலும் சரி, first thing you need is communication with God. Once இந்த சேனல் கிளியரா இருந்துச்சுனாலே மற்ற சேனல்லாம் கிளியர் ஆயிரும். ஸோ கம்யூனிகேஷன் வந்து as a leader, first thing you have to take note is my communication. அதாவது ஒரு ஃபோன் இருக்குன்னா ஒரு ஃபோன் லைன் எப்பவுமே கனெக்டடா இருந்தா தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் அது. Your communication channel with God should always be open and also should always be connected. So இது first thing you also need to take on. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டு பீப்புள்ல வந்து நான் டிஃப்ரெண்ட் குரூப்ஸா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் குரூப் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு லீடரா இருந்தாலுமே you will have somebody above. For example, இப்போ ஒரு யூத் லீடரா இருந்தாலுமே he will have somebody called pastor above him to actually communicate to. So நீங்க வந்து எப்பவுமே லீடர்ஸ் கூட உங்களோட ஹையர் லீடர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு பாஸ்டரா இருக்கலாம், இல்ல ஒர்க் பிளேஸ்ல உங்க மேனேஜரா இருக்கலாம், ஸ்கூல்ல உங்களோட டீச்சரா இருக்கலாம், இல்ல வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பிரின்சிபலா இருக்கலாம். So whatever it is, first communication with God is first priority. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா you should always communicate to your leaders. அதுக்கப்புறம் வந்து you should communicate with the team. இப்போ வந்து இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதாவது ஒன்று நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, you have idea, yes, fine. First keep in prayer, get the confirmation, or at least ஒரு you have to talk to God to see whether it is his mandate or it is in his plan for you to do it. அப்படி ஒரு இது எஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் then you should not go and immediately talk to your team. You can always go and discuss with your leaders. For example, ஒரு பாஸ்டரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், you discuss with them, இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். Then if it is really God's will, definitely they will agree. அதுவும் நம்ம சர்ச்சை பொறுத்தவரைக்கும் I've never seen anybody saying no. அது I've seen in my life at least. So I can always go and talk to the leaders and say this is what I want to do. Then you can always communicate to the team. So
நீங்க வந்து எல்லாமே வந்து யூ ஷுட் பி த பர்சன் கம்யூனிகேட்டிங். இப்போ நம்ம பார்த்த அந்த கேம்ல மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு, என்ன ஆச்சுன்னா இட் கம்யூனிகேட்டட் பை டிஃப்ரெண்ட் சேனல்ஸ். அது கடைசியில வந்து வேற மாதிரி ஆயிப்போச்சு, ஒரு சல்யூட் ஆயிப்போச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு அந்த பார்வை கண்ணுல காட்சி பாக்குற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அவர் கம்யூனிகேஷன் ஷுட் ஆல்வேஸ் பி டைரக்ட் அண்ட் ஆல்சோ டைரக்ட்லி டு த பீப்புள். அண்ட் வாட் எவர் வி சே ஷுட் பி வெரி கிளியர் டு த பீப்புள். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஒன்னு நம்ம கன்வே பண்றது அவங்களுக்கு கிளியரா இருக்கணும், இன்னொன்னு வந்து நம்ம டைரக்டா கன்வே பண்ண பார்க்கணும். வி ஷுட் நாட் go via the round route to communicate to anybody. So this is one thing we need to be very clear about. ஏன்னா நம்ம வந்து நம்ம சொல்றது ஒன்னா இருக்கலாம், but when we pass it through somebody, for example நான் இன்னொருத்தரம்னா ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணா, that person might have his own understanding, but what your intention might be different. So அதனால தான் communication is very very essential. நீங்க வந்து அது கரெக்டா பண்ணிட்டீங்கனாலே மத்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து கிளியர் ஆகும். ஓகே, then again is communication with other people. ஓகேங்களா? ஸோ இந்த கம்யூனிகேஷனை வந்து யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் இன் வாட் யூ ஆர் சேயிங் அண்ட் டு ஹூம் யூ ஆர் சேயிங் அண்ட் வாட் யூ வாண்ட் டு கன்வே. இது எல்லாமே வந்து நம்ம வந்து கிளியரா இருக்கணும். இது வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு இதுல இருந்து எடுத்தது தான் 5 tips. யூ ஷுட் கம்யூனிகேட் ரிலன்ட்லெஸ்னா, யூ ஷுட் நாட் இன்னொருத்த இது டெலிகேட் பண்ணி பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஷுட் கோ அண்ட் டைரக்ட்லி கம்யூனிகேட். நீங்க டைரக்டா பண்ணும், சிம்பிளா பண்ணுங்க, ரொம்ப பெரிய இதெல்லாம் யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் பி சிம்பிள். அதே மாதிரி நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது கம்யூனிகேஷன் இஸ் ஆல்வேஸ் டூ வே. இதை நான் வச்சுக்கணும். ஈவன் when you're praying to God or you are speaking to people, this is something I'm also learning. honestly agree பண்ணிக்கிறேன். It is like two way. You should talk, at the same time you should listen also. ரெண்டுமே இருக்கணும். நம்ம மட்டும் பேசிட்டே இருந்தா then it is not communication. So you should be able to say and also listen. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வரீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஸ்டோரியோ அது ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ வந்து நான் கம்யூனிகேஷன் பத்தி இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு வந்து புரியுதை விட, when I show you a video, it is useful for you. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஓகே எப்படிலாம் கம்யூனிகேஷன் பண்ணா எப்படிலாம் பிரச்சனை வரும் அப்படின்றது. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு நோ, யூஸ் சம் இல்லஸ்ட்ரேஷனோ ஒரு ஸ்டோரியோ தான் யூஸ் பண்ணா இது பண்ணும். தென் அஃபர்ம் வித் ஆக்ஷன். நம்ம என்ன கம்யூனிகேட் பண்றோமோ செயல்படுத்தணும். we have to do all our words should be reflecting in actions. ஸோ இதுதான் வந்து I would like to say. Okay, so when you want to lead, when you want to be a leader, these are the things you must be very careful about. First thing, you must practice what you preach. இத வந்து Paul talks in Corinthians where he say, when பிரசங்கம் பண்ணுகிறனானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. So when you say something, first let us help to implement in our lives. அதுக்காக எல்லாரும் போய் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, குற்றம் பிடிச்சிட்டு இருக்காதீங்க, அவங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு. Not like that. Some people are gifted to say and speak. Some people might have challenges. It might be their own personal challenge. அதை நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. But as much as possible, practice what you say. And மற்றவங்கள மாதிரி காப்பி அடிக்க பார்க்காதீங்க. Don't imitate others. Be your own. நீங்க உங்களோட இதுல வந்து whatever God has given, everybody is unique and everybody is individually talented. ஸோ உங்களுக்கு என்ன கத்தர் கொடுத்துருக்கோ அந்த இதுல யூஸ் பண்ணுங்க. அந்த வாய்ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. மிமிக்ரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யூ பி யோர் ஓன் செல்ஃப் அண்ட் டூ இட். இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தரும் if you can address individually, it will be better. Then listen பண்ணுங்க. தப்பு பண்ணா தப்புன்னு ஒத்துக்கோங்க. there's nothing wrong in it. அதுல வந்து there's no shame or anything, because everybody as a human is prone to mistakes. So even as a leader we are prone to mistakes. So when we do mistake, just say yes, it's a mistake, I did it wrong. தப்பு பண்ணிட்டீங்கன்னா when you accept your own mistake, you might think people might look down, but actually what will happen is people will respect you, because there is an integrity in you and people can trust you. And the leadership la vandu, once people start trusting you, they will start following you. அது ரொம்ப முக்கியம். ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க தப்பு பண்ணா மழுப்ப பார்க்காதீங்க, அதாவது ஹைட் பண்ண பார்க்காதீங்க. ஜஸ்ட் பி ஃப்ராங்க் அண்ட் ஹானஸ்ட். ஆஸ்க் ஃபார் அப்பாலஜி ஆர் பார்டன், வாட் எவர் இட் இஸ், பட் சே எஸ், ஐ டிட் a mistake. அதே மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ், இப்போ ஜூம் இருக்கிறதுனால ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண முடியாது, பட் இட்ஸ் ஓகே. As much as possible, when you talk, look into their eyes and talk, because the eyes will show their expressions. So look into their eyes and talk as much as possible and know your team. உங்களுக்கு கூட யார் இருக்காங்களோ you must know. For example, இப்போ வந்து நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா I must know who is there, who am I talking to, all these things. So these are the ways where a leader can effectively communicate. இப்போ நான் அதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் பைபிள்ல இருந்து கொடுக்க போறேன். I'm not going to go very deep into this, but one thing I can say is this is from Nehemiah chapters 1 to 2 படிச்சீங்கன்னா இது எல்லாமே அதுல இருக்கு. அவர் வந்து நெகேமியா வந்து
under the king Artaxerxes. He is a cupbearer there. அங்க இருக்கும்போது என்ன பண்றாருன்னா ஹனானி and others வராங்க. அவங்ககிட்ட வந்து விசாரிக்காரு. He's actually talking he's asking the state of Jerusalem. நீங்க I'm not going to go through the Bible verses now. உங்களுக்கு டைம் இருக்கும்போது you just go and read through this first 2 chapters, you'll understand this. அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அலங்கா இடிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொன்னோன்னே what he does immediately, once he hears, he prays. He prays to God of heaven அப்படின்னு இருக்கும். I prayed to God of heaven. He fasted and prayed to God of heaven இருக்கும். So அந்த மாதிரி ப்ரேயர் பண்றாரு. Because now once he hears, he has a desire. He wants to rebuild that wall. அலங்க இடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலங்கத்தை திருப்பி கட்டணும்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. But he prays first. So whatever as a leader you do, pray first. This is something I will always emphasize. Pray first. So அது ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா his immediate authority வந்து யாரு? King Artaxerxes. அவர்கிட்ட வந்து when he himself asked ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டபோது he then says what he wants. He asks permission. I would love to go and build the wall of Jerusalem. நான் அந்த மாதிரி அலங்கத்தை கட்டலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அங்கேயும் பாத்தீங்கன்னா he prays to the God of heaven and he asks. அப்படிதான் இருக்கும் அந்த வேர்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா. ஸோ அங்கிருந்து அவருக்கு ஜெபம் மட்டும் கேட்கும்போது இந்த கிங் வந்து செய்யறேன்னா அவருக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. அவர் கிங்குக்கு பெர்மிஷன் கொடுத்த உடனே அவர் அங்க போயிட்டு then he says them arise and build அப்படின்னு சொல்றாரு. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். I'm not going to go deep into it. So you see, this is how the communication should be. You should always communicate with people directly and also do things after you communicate with God. So இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது then if you see he has challenges along the way, நிறைய சவால்கள் வருது. ஆனாலும் because it is something God gave him and he was very sure that it was from God's purpose. It was a God's purpose. He was able to accomplish. So everything you do, ensure that God is in it. எதை நம்ம செஞ்சாலுமே we should ensure God is in it. அதனால்தான் எந்த டிசைரா இருந்தாலும் even if it is good or ஏதாவது கேட்கறதுனால வரலாம். நீங்க ஒருவேளை ஒரு மெசேஜ் கேட்கறதுனால உங்களுக்கு ஒரு டிசைர் வரலாம். இப்போ ஒரு யூத் லீடரா இருக்கீங்க, ஒரு இல்ல சண்டே கிளாஸ் டீச்சரா இருக்கீங்க, சண்டே கிளாஸ் டைரக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு இது வருது, ஒரு தாட் வருது. யூ கேன் ஆல்வேஸ் ப்ரே. ஓகே, இல்ல அது வந்து ப்ரேயர்ல வந்ததுன்னா you can always discuss with whoever the highest authority and then you try to implement. So அந்த மாதிரி பண்ணும்போது you will avoid conflicts and you will have all the support you need to do things. So as a leader, this is something you need to take note of. So this is all about communication. Next வந்து follow up. ஓகேங்களா? இந்த ஃபாலோ அப் என்னன்னாக்கா நிறைய விதமான ஃபாலோ அப் இருக்கு. As a leader, yes, you should always communicate with God. You should always be in constant touch with God. And then whenever you say I'm going to do this, you try to update your leaders. What is happening? நீங்க வந்து இப்போ நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் நைட் பண்றோம். யூத்துக்கு வந்து இது ஒரு ஃபேமஸ், ஐ மீன் இட்ஸ் a very good thing that they do always. So ஒரு ஸ்டார் நைட் பண்றோம் அப்படி பிளான் பண்ணீங்கன்னா யூ ஆல்வேஸ் ஓகே அங்கிள், இப்போ வந்து நீங்க சில பேர் பாஸ்டர் அங்கிள்னு கூப்பிடுங்க. ஸோ அங்கிள் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கோம், இல்லை இஃப் இட் இஸ் தி கமிட்டி மெம்பர்ஸ் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் தென் கீப் தம் அப்டேட்டட். ஸோ தட் இஸ் ஒன் வே. அண்ட் தென் ஒன்ஸ் யூ ஹாவ் எ டீம், யூ ஷுட் ஆல்சோ ஃபாலோ அப். இது வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக மாத்திரம் இல்லை, எனி டைம் ஆஃப் தி இயர் யூ ஷுட் ஹாவ் அ ஃபாலோ அப் வித் யர் பீப்புள். ஏன்னா நீங்க அதை ஃபாலோ அப் பண்ணும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா, ஐம் நாட் ஷூர் உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது கிளீனா தெரியலான்னு. Later I will send all these things to probably David. You can share it across. Okay na. And the clear words தெரியலையா? தெரியலையா? ரொம்ப சின்னதா இருக்கு. Okay, sorry. I will just read so that you can understand. First, follow up இருக்கும்போது என்ன ஆகும்னா, it helps to build connection. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் உங்களுக்கு யூத் மீட்டிங் வந்து இந்த வாரம் யாரோ ஒருத்தர் வரல, ஃபார் எக்ஸாம்பிள் a person X didn't come. நீங்க அவன்கிட்ட போயிட்டு just you try to call with him and say இந்த பாருப்பா ஏப்பா இந்த மாதிரி வரலையே அப்படின்னு கேட்டேன்னா, it helps to build a connection. நீங்க அந்த மாதிரி பண்ண இஸ் ஆக்சுவலி it also builds a personal relationship. ஏன்னா வந்து நீங்க அந்த மாதிரி தனியா ஃபாலோ பண்ணும்போது they really know that you are interested in them. உங்களுக்கு வந்து அவங்க நம்மளை வந்து ஒருத்தர் கவனிக்கிறாங்க, நமக்கு வந்து நம்மளை வந்து ஒருத்தவங்க ஓகே ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். then it helps to build a personal relationship. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது they will be able to open up to you and they will be able to speak to you. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப் இருக்கும்போது வில் பி ஏபிள் டு கெட் ஃபீட்பேக். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சேன்னா ஐ கேன் ஆல்வேஸ் கோ பேக் டு டேவிட் அண்ட் சே டேவிட் எப்படிப்பா இருந்துச்சு, ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா. தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் சி அட் எண்ட் ஆஃப் எவ்ரி செஷன் ஐ சி ஓகே ஃபீட்பேக் கொடுங்க. தட் இஸ் வெரி குட். ஸோ இட் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் நாட் ஒன்லி யோர் செல்ஸ்
பட் ஆல்சோ அதர்ஸ். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபாலோ அப் இருக்கும்போது என்ன ஆகும்னா இட் ஹெல்ப் டு மோட்டிவேட் அண்ட் என்கரேஜ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தர் வரலன்னா நீங்க அவங்களை ஃபாலோ அப் பண்ணீங்கன்னா ஓ நம்ம வந்து வரலன்னு ஒருத்தர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தே வில் பி என்கரேஜ். அவங்களுக்கு வந்து ஒரு ஓகே ஓகே தே வில் நோஸ் தட் somebody is looking after them. இப்போ வந்து when somebody they know நம்மளே ஒருத்தங்க வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது they will be very interested to participate. ஸோ அது என்கரேஜ்மெண்டா இருக்கும், அது மோட்டிவேட் பண்ணும். அதே போல நீங்க அந்த மாதிரி தனியா ஃபாலோ பண்ணும்போது you will be able to understand அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, understand their challenges. When we go one on one, ஏன்னா சில பேருக்கு வந்து they will not be open to group. Some people will never open to anybody. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ணி, ஒரு ரிலேஷனை பில்ட் பண்ணி, ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணும்போது ஸ்லோலி, ஃபார் எக்ஸாம்பிள் சம் பேர் சொல்லுவாங்க இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை என் ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை என் வேலையில இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஸோ யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த சேலஞ்சஸ் they go through. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ வில் பி ஏபிள் டு சப்போர்ட். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஓகே ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஓகே கவலைப்படாத இந்த பிரச்சனை நம்ம சமாளிச்சலாம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அண்ட் தென் இட் ஹெல்ப்ஸ் டு க்ரோ அண்ட் இம்ப்ரூவ் மியூச்சுவலினா நீங்களும் க்ரோ பண்ணலாம். பிகாஸ் அஸ் எ லீடர் when you talk to people it will help to improve yourself and also it will help to build them up. So as a leader you are doing two things, you build yourself and others. So that is a very good thing of follow up. So follow up வந்து I think it's better always have a follow up. For example நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா have a follow up. If you are doing a session or a meeting, follow up பண்ணுங்க. அதே மாதிரி as a leaders you should actually allocate yourself. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can always pick a group of people and say okay for example டேவிட் இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணு. எனக்கு தெரிஞ்ச பேர்லாம் நான் டேவிட சொல்லிட்டு இருக்கேன், அதனால டேவிட் தான் நினைச்சுக்காதீங்க எல்லாத்துக்கும். பெஞ்சி நீ இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணு. ஸோ அந்த மாதிரி you can also split and follow up. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது you will also see a tremendous growth in the fellowship and also in your career or whatever you do in your life. So follow up is also very important. இதுக்கு வந்து நான் பைபிள்ல இருந்து ஒரே ஒரு வேர்ஸ் மட்டும் சும்மா போட்டுருக்கேன் கீழே. இது வந்து பாலோட ஒரு இதுல வந்து சொல்றாரு. பால் இந்த ஆக்ஸ்ல பாத்தீங்கன்னா பாலும் பர்னபாஸும் பாத்தீங்கன்னா they go to a lot of places. When they go to a lot of places அதுக்கப்புறம் பால் சொல்றாரு let us go back in every city where we have preached the word of God and see how they are doing. அவங்க என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க போய் பார்ப்போம். that is a follow up. அவர் ப்ரீச் பண்ணிட்டு போயிட்டாரு, but he is doing a follow up. ஓகேங்களா? so follow up is also very important in the leadership. now இதை நிறைய தடவை சொல்லிட்டேன், but I'll just quickly glance through the responsibility of leaders. First responsibility of a leader before you even handle a team is your walk with God, your personal walk with God. When we walk with God, பைபிள்ல நிறைய பேர் பார்க்கலாம், ஏனோக் பார்க்கலாம், நோவா பார்க்கலாம், they all walk with God. Lot of servants of God, David பார்க்கலாம், though they were leaders. Moses, great example. Paul, great example. Jesus himself, எல்லாரையும் விடுங்க, பால் மோசஸ்லாம் கூட அட்லீஸ்ட் ஆர்டினரி பீப்புள். when you see Jesus himself, அவரை பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவர் அதிகாலமே எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் he drew out so that he can draw near to God. அவர் தனியா போய் என்ன பண்ணாருன்னா ஜெபம் பண்ணாரு. that is the personal relationship with God. so as a leader, first and foremost thing, personal relationship God. இது வந்து வெறும் நீங்க ஸ்பிரிச்சுவலுக்கு மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. I will tell this, you have to have this relationship God for anything. அது உங்க கேரியரா இருக்கலாம், உங்க ஸ்டடீஸா இருக்கலாம், உங்க ஒர்க் பிளேஸா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம். because only when you have that connection the rest will fall in place. so first thing and foremost thing is your responsibility is to have a personal relationship with God. second thing, you should serve others. அதாவது இதை நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, serving attitude. we should have an attitude of serving and that comes only when you have humbleness. ஏன்னா வந்து இயேசுவை பத்தி பாத்தீங்கன்னா Philippians 2 நீங்க போய் அப்புறமா you can note this down. I have not put all those verses here. Nehemiah 1-2 Philippians 2 chapter 2 you go and read the first few verses வந்து he humbled himself ன்னு சொல்லியிருக்கோம். அவர் வந்து தம்மை தாமே மரண பரியந்தம் தாழ்த்தினதுனால humbled himself to the point of death that he was lifted high. so when you humble and serve others, God will definitely lift you high. அதனால don't worry, உங்க வாழ்க்கையில என்ன வேணா பிரச்சனை இருக்கலாம். if you see ஜோசப்புக்கு வந்து ஒரு ட்ரீம் இருந்தது. I'll just say an example. ஜோசப் had a dream. ஆனா அவங்க பிரதர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ட்ரீமர்,
they were saying only dreamer. Okay, அவனை வந்து குழியில போட்டாங்க, வித்தாங்க. But still, if God is with you, nothing can stop you. அவரை வந்து since அவனை வந்து பாத்தீங்கன்னா there are a lot of accusations. I mean, ஃபர்ஸ்ட் வித்தாங்க, அவனை ட்ரீமர் அக்யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவனை விற்கிறாங்க புள்ளில போட்டு, அதுக்கப்புறம் அவங்க போத்திபாரோட வைஃப் அவனை அக்யூஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் you see, if when you're with God, அதான் the first point, second point, when you are with God and you serve others, definitely God will lift you to the place that he has for you. அதை வந்து nobody can stop it. ஓகேங்களா? So this is more important. அதுக்கப்புறம் lead by example. இப்போ வந்து நான் ஒரு லீடரா இருக்கேன்னா, if I want somebody else to do something, இப்போ வந்து நான் ஒருத்தர் வந்து ப்ரேயர் பண்ண சொல்லணும்னா we must pray first. நீ பைபிள் படின்னு சொல்லணும்னா we must read Bible first. We must read the word of God first. So we have to lead others as example, by example, and set an example for others to follow. அது ரொம்ப முக்கியம். அதனால வந்து பவுல் வந்து ரைட் இன் 1 Corinthians I think chapter 9 last verse நினைக்கிறேன், பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நானே அடக்கி ஆகிறேன். Because he controls himself so that the one he preaches he should follow. அதே மாதிரி he puts a beautiful statement there. அதனால we should lead by example. அதே போல ஒவ்வொருத்தருமே we should value, we should respect. ஏதாவது இவங்க பெரியவங்க, அவங்க சின்னவங்க, இவங்க வந்து இவன்ட்ட ஒண்ணுமே கிடையாது. Just remember, as a leader, you should try to look others through the eyes of God. Then you will start valuing them. ஏன்னா God has implanted something in each and everybody. Their own gifting. So ஒவ்வொருத்தருக்கும் வரும். So in that specialty they will be the best. So அதனால as a part of body of Christ. அதுக்கப்புறம் of course, as I told, you should encourage others, and as a leader you should be willing to help others, not to punish. We should not be very rushing to punish. We should be rushing to help. So that is more important. And as a leader we must try to bring oneness and unity. நம்மளே வந்து நம்ம லீடரா இருக்கணும்ன்றதுக்காக we should not use that position be very careful about it. You can read that in the Bible. There was a king who he went into the presence of God and he started offering incense, and he was struck by God. As a leader, you should not take that authority and position as granted, and you should not do whatever you like. You should be very careful with what God has given you, because even as a leader you are still accountable to God. So அதை வந்து நம்ம வந்து we should be very careful and not differences and strife. இப்போ வந்து நான் லீடரா இருக்குன்னா ஒரு இவங்களை 4 இவங்க 2 பேரும் நம்ம இந்த பேசக்கூடாது. We should never look at that way. We should look at each and everybody as a body of Christ, and we should work for unity. So as a leader you should try to bring the unity into the team. Okay, இது வந்து just quick போறேன். You should be able of the will of God. கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து நாம் செயல்படணும். பொறுமையா இருக்கணும். We should be patient, not only to those who are close to us, but even those who are opposing us. இப்போ சொல்லிட்டு சில பேர் பொறாம எழும்பி இவனை பெரிய இவனோட நம்ம சூப்பரா பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட David should be able to be patient with them. அவங்களை வந்து we should still be able to love them, bear with them, and be patient with them. So tough sacrifice and worship we should do. We should also have a spiritual mindset. Spiritual mindset na walking in the spirit. அது வந்து it is not இது வந்து ஒரே நாள் நடந்துருமா இல்ல ஒரு நிமிஷத்துல நடந்துருமா? Yes, it can. We should always say it is not a one day thing, it is not a 1 minute thing, it's not a Maggi noodles 2 minutes ready ஆகுறதுக்கு. It will always a continuous process. இப்போ வந்து அதுக்கு நான் எக்ஸாம்பிள் யாரை சொல்லணும்னா டிசைபிள்ஸ். they were Jesus, they fell. பீட்டர் பாத்தீங்கன்னா நிறைய அவர் பண்ணுவாரு, நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. பட் no, it's a continuous process. But once he was filled with the Holy Spirit, the way he changed, the way he transformed to be a leader, the way he could bring people to the God's kingdom. That's how the transformation happened. So don't look down on anybody, don't look down on yourself also. நம்ம வந்து we should not look down on ourselves also. அதுக்காக நம்ம வந்து மேன்மையாகவும் பாராட்டக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப தாழ்வாகவும் நினைக்கக்கூடாது.
we should actually humble ourselves. Yes, humility is important, but we should not, for at the same time, அது ரெண்டுமே ஒரு thin line தான். We should not look down. நம்ம வந்து அப்படியே இது பண்ணிட்டு சோர்ந்து படுத்து போயிடக்கூடாது. Even if people complain, take it positively. இது நாங்க போடாம விட்டேன். You should always have a positive outlook and positive attitude. அப்படி இருந்தாதான் என்ன ஆகும்னா, even if people say something, if they complain against us, we will be able to see things positively. நம்ம வந்து அதை வந்து ஒரு இதா எடுத்துக்க மாட்டோம். it will not be a big burden for us. இப்போ வந்து இவங்க அப்படி சொல்றாங்களே, அவங்க அப்படி சொல்றாங்களே அப்படின்ற ஒரு அந்த burden இருக்காது. And also be strong. What God has placed in you, God will definitely accomplish. So be strong. Okay, இதுல ஓகே டேவிட்? ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. கேக்குதுல, புரியுதுல்ல? புரியுதுண்ணா, கேக்குதுண்ணா. ஓகே, நெக்ஸ்ட், how to build a team. ஒரு லீடரா இருந்தா நான் மட்டும் தனியா வந்துட்டு நானே லீடர், நானே சொல்லுவாங்க நானே முதலாளி, நானே தொழிலாளி, அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. We should also have a team, because even for Jesus, he had his team. Those were the 12 chosen disciples, and of course apart from that he had another 70 whom he sent. So as a leader you should always have a team, and if you want to build a team, you have to do certain things. First thing, dependence on God. இதை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க, but that is a base and the root. இந்த ரூட் வந்து ஸ்ட்ராங் ஆச்சுனால ட்ரீ will be strong. ஓகேங்களா? dependence on God. Second thing, be skillful and develop skills. இப்போ நமக்கு ஒன்று தெரியலன்னா it's okay. No need to worry about that and say I don't know, but try to build your skills. Be people oriented, because self oriented மாறிச்சுனாலே that will be the downfall of the leadership. So be people oriented. And next one, be reachable and approachable. அதாவது நான் வந்து லீடர், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, நான் வந்து லீடர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது நான் ஒரு ஆஃபீஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு இது ஆஃபீஸ் எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், மற்றவங்க ரிலேட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நான் மேனேஜர்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி ரூம்ல இருந்துட்டு யாருமே என்ன பார்க்க முடியாது, யாரும் என்ன வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, you will be totally cut off from your team. So even if you are a manager, you should be approachable. Only when you are approachable, you will know the team, and that is how you can grow the team and also you grow yourself. So you should be approachable and think out of the box. For this you can ask wisdom from God, and also you can also get help and suggestion from others. There is no wrong in it. So but think out of the box and be open. Openness இருக்கணும். opennessனா மற்றவங்க ஏதாவது ஒரு ஐடியா சொல்றாங்க, சஜஷன் சொல்றாங்கன்னா நான் தான் வேணும் சொல்றது அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. நம்ம வந்து அதை வந்து கேட்கணும். எஸ், ஓகே. அதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அதை ஏற்கனவே பேசிட்டேன், அதனால தான் அப்படி சும்மா ஒரு லைனா போட்டேன். ஜெத்ரோ வந்து வரும்போது he gives an advice to Moses, and then he immediately implements it. அதாவது though he was ordained by God, he was a chosen leader, he was still open to the ideas. அந்த மாதிரி தான் இருக்கணும். அதே போல you should understand the team. Jesus வந்து he knew his disciples. அதனால அவர் சொன்னாரு, even though I have chosen you 12, one of you is a devil. அது வந்து நான் ராங் சென்ஸ் சொல்ல வரல, பட் he knew whom he was with, he knew who his team was. Okay, and then whenever it's always support the team. இப்போ வந்து அதுக்காக வந்து தப்பு பண்ணும்போது அப்படியே சப்போர்ட் பண்ணிருங்கன்னு சொல்ல வரல, பட் சப்போர்ட் த டீம் as much as possible, but when it is a time to correct the team, அதுவும் இருக்கணும். ஓகேங்களா? next, you should encourage and help to raise others. எப்படின்னாக்கா you should try to build others. For example, okay, இப்போ வந்து if you see a potential, don't put them down. இவன் நம்மளோட பெரிய ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு we should not think. We should give them the opportunity. For example, Moses' life, there was a Joshua. In the life of Elijah, there was a Elisha. So if God has placed somebody in your life, grow them up, groom them. And it is also important for us. And train yourself and others. So whenever you want to train yourself and others, equip yourself. Then you grow not only grow அப்படின்றதுக்காக நாளைக்கே போய் பூஸ்ட் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. It is not about that growth. Yeah, physical growth is there, but also your mental growth, your spiritual growth, your growth in your knowledge, இது எல்லாமே இருக்கணும். So we should also grow every day. We should also learn every day. Then take responsibility. நீங்க ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா you take responsibility. ஏதாவது தப்பா போச்சா கூட you should be able to take responsibility. தப்பா போயிடுச்சு அப்படின்றதுக்காக we should not மற்றவங்க மேலே படிப்படக்கூடாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் as a team you are doing something, as a leader you see there is something going wrong, and then you should take responsibility for it and say yes, and then try to correct it. அதை வந்து இந்த தப்பு நடந்தா ஓகே இல்ல இவன் தான் பண்ண, இப்போ டானன் தான் இந்த தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு it is not putting the ball to them, but
as a team take responsibility, as a leader try to help in the situation. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இங்க இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பி பேஷண்ட், protect the team. Of course, டீமுக்கு வந்து we should be able to always communicate and give them the right direction so that we are in the right, moving in the right direction. And when I say protect the team, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து Jesus disciples were always with him, and so since they were always with him, they were under the leadership of a right person and able person. அந்த மாதிரி we should be able to have the right guidance, and you not only about you guiding others, you should also get guidance. ரெண்டுமே இருக்கணும், நமக்கும் கைடன்ஸ் இருக்கணும், நம்மளும் கைட் பண்ணணும். ஸோ தென் ஒன்லி வி கேன் க்ரோ மியூச்சுவலி. தென் ஸ்டாண்ட் ஃபார் த டீம். அதாவது இது எதுக்குனாக்கா, இது நான் ஒரு சின்ன சாம்பிள் போட்டிருக்கேன். மோசஸ்ட வந்து God will say, நீ உங்களை விட்டு விலகு, I will destroy them and I will make you a great nation. A single person, Moses, is saying I will make you a great nation. அப்படி சொல்லும் போது கூட he intercedes. So that should be the quality of a leader. You should be able to intercede for your people and also for the team. நம்ம வந்து அந்த we should be able to stand in that gap and whenever possible provide help and support. அப்புறம் யாராவது நல்லா பண்ணாங்கன்னா அவங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க, you appreciate them. and மற்றவங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை டு see what others don't see in them. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியாம இருக்கலாம், பட் you might be able to see as a leader. So you should be able to say, உனக்கு தெரியாதுடா நீ இந்த மாதிரி இருக்க. So you should be able to nurture them in that way. Of course, lead by example. என்ன சொல்லிட்டேன், take responsibility சொல்லிட்டேன், accept people mistakes, இதை நான் என்ன சொல்லிட்டேன், and expect nothing. இப்போ வந்து நான் ஒருத்தருக்கு உதவி செய்யறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யறேன்னாக்கா, I should not expect, okay நான் இவங்களுக்கு உதவி செய்யறதுனால இவங்க எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. You just do what God has put in your heart, guide them, groom them. அவங்க ஒரு பெரிய ஆளா போனாலும் கூட you should never have that, என்ன சொல்றது, அந்த ஒரு that emotion or the feeling that they நான் தான் அவங்களை தூக்கி விட்டேன், இப்போ எனக்கு கண்டுக்காம இருக்கான், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஷுட் நாட், நானே அவனுக்கு ஏனியா இருந்தேன் நெட்டிவ் வச்சிட்டான் அந்த மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ யூ ஷுட் நாட் ஹேவ் ஆல் those kind of expectations. Just do what God has asked you to do, because at the end of the day the reward is not from the people, it's from God. This is something as a leader we should always know. Reward comes from God and he will reward you beyond what you think. நம்ம நினைக்கிறத விட அதிகமா ரிவார்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? and then as I told you, accept as they are. அவங்க வந்து use people is unique, so accept as they are. These are the keys to building a team. I'll quickly run through the other two. So ஒரு லீடருக்கு வந்து முக்கியமா என்னன்னாக்கா, I'll always say there are two circles. Inner circle, which is you and God, and your inner circle should always be of the thought that whatever you do will glorify God. நம்மளை பத்தி ஒருத்தவங்க பெருமையா பேசணும், இல்ல நம்ம வந்து இவங்க ஒரு சூப்பரான லீடர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்சி இருக்கானா, பெஞ்சி ஒரு சூப்பரான லீடர், பெஞ்சிய மாதிரி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக பண்ணக்கூடாது. We should do things so that God will be glorified. And also next thing is the கீழ இருக்கிறது சொல்ற, meditate on and pray over the word. நம்ம வந்து we should be always in constant communication with God through prayer, and also we should always read the word of God. And whenever you have something, you should always acknowledge that God, I am helpless, I don't know this, please help me. Always surrender. That is a sign of a surrender. So you should always be willing to surrender to God. And then last thing is friend and foe. Yara sari, you should love. Love is something we should always carry, because word of God clearly says love, hope and faith, all these three are there, but still the most important thing is love, and God is love. So love is something the leader should have as a inbuilt quality. So you should love your team, even those or murmuring உங்களை பத்தி ஒருத்தங்க குறை சொல்லிட்டு இருந்தா கூட you should don't think too much. Don't have that bitterness in your heart. அவங்களை பத்தி கசப்பு அதெல்லாம் வேணாம். Just try to love them. Once you start loving your enemies, you'll see blessing in your life, not only as a leader and also in every work in every area of your life. எல்லா உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயுமே you'll see the blessings. And then other thing is ரெஸ்ட்லெஸ்னாக்கா எப்பவுமே ஓடிட்டு இருக்கணும்ன்றது இல்லை. நம்ம வந்து அந்த ரெஸ்ட்லெஸ் இருக்கீங்க என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அபவுட் அஸ் பீயிங் இன் அ ஸ்டேட் ஆஃப் அ ஸ்டாக்னன்ட், ஒரு ஸ்டாக்னன்ட் ஸ்டேட். இப்போ நம்ம ஒரு லெவல் போயிட்டு அங்கேயே நிக்கிறது, அந்த மாதிரி அந்த இடத்துல அப்படியே நிக்கி ஒரு அந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க, அதுக்குள்ள போகக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் பி ரெஸ்ட்லெஸ், டு ஆல்வேஸ் improve ourselves and be optimistic, be intense. It's all be like you should be passionate for and zealous for what you're doing, be self-controlled. Thick skinned என்றது எதுக்குனாக்க, when somebody is actually blaming you or somebody is not talking bad about you, backbite பண்ணும்போது
don't worry about that. Don't take it to your heart. If you are doing what God has asked you to do, but அதுக்காக நான் தப்பு பண்ணிட்டு மற்றவங்க திட்டும் போது நான் திக் ஸ்கின்னா இருப்பேன், அந்த சொன்னா எருவு மாடு மாதிரி போறான் பாரு, அது மாதிரி இருக்கக்கூடாது. It is not that way. What it means is the thick skinned is you should be able to take your negatives. That is what is thick skin. Energetic, yes, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். Hard thinker, you should always have a thinking. Always you should be always a step ahead அப்படின்னுவாங்க. So you should always be step ahead. Articulate na, you should communicate, and then you should be able to teach. You should be a good judge of a character. Tactful naka, when there's a situation you should know how to handle it. So you should be tactful in that. Then theologically oriented, yeah, dreamer, you should be organized. Decisive na, you should be able to make decisions. அதாவது இப்போ ஒரு இது சொன்னா இது பண்ணாமா வேணாமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் நைட் பண்ண போறோம் அப்படின்னா you should be okay, decide ஸ்டார் நைட், yes we'll do it, this is the date. அந்த மாதிரி ஒரு டிசிசிவா இருக்கணும், பெர்செவரண்டா இருக்கணும். we should be persistent in it. You should be a loverனா you should have that character of love in you, the God's love in you. And restful is nothing but doing things from a state of rest. அதாவது இப்போ நம்ம இது பண்ணணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ண, ஒரு ஆங்ஸைட்டி ஒரு ஸ்ட்ரெஸ் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. we should know, yeah, God is with me, I will do this, I will do it with the rest of God. So these are all some of the marks of a leader. I didn't go very deep into it because I want to be mindful of time. Time ஆயிடுச்சு. So this is what I wanted to இன்னைக்கு இதெல்லாம் go through பண்ணணும்னு நினைச்சேன். So these are the things we should be doing as a leader. So basic, be dependent on God, be connected with God, walk with God, do the desires of God, then it will be the successful leader. That's all. Thank you so much, everyone. Okay, thank you so much for taking a session. ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. ஸோ எங்களுக்கு இனி வரப்போகிற லீடர்ஷிப் லாக்டவுனுக்கு அப்புறமா எப்படி சர்ச் ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ஹவர் நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப் எடுத்துட்டு ஸோ ஒவ்வொரு காட்சி செய்யணும். So we learn and grow in God. Thank you so much. Thank you so much for taking the session. And so first நாள் பாத்தீங்கன்னா வந்து we have some interacting session. Second day we brought a guest. So we have lot of questions answers notification. இன்னைக்கு ஒரு just ஒரு theory portion எப்படி வந்து என்னெல்லாம் பண்ணணும்ன்றத ஒரு glance பார்த்தோம். So I will send you the PPT, உங்க குரூப்ல அனுப்பிச்சிக்கிறேன். ஸோ அந்த PPT வந்து உங்க இன்கேஸ் ஏதாச்சும் உங்க ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா இல்லை ஏதாவது லீடர்ஷிப் கோல் இருக்குன்னா ஜஸ்ட் அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ கார்பரேட் கம்பெனிஸ்லாம் லீடர்ஷிப் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே ஆகும். ஸோ கார்பரேட் கம்பெனிஸ்ல வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சுட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சு இந்த மாதிரி மீட்டிங் வச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அண்ணா நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இதே வந்து ஒரு கார்பரேட்ல இந்த செஷன் நடத்த உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க? மினிமம் மினிமம் 5,000 per day. ஸோ அண்ணா எடுத்த பிபிடி போட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்ததுக்கு கார்பரேட்ல ஒரு நாளைக்கு ஐம் ஜஸ்ட் சேயிங் தே வில் பே மினிமம் ஆஃப் 5,000. ஸோ ஆஸ் அ நான் காசை பத்தி பேசல, ஐம் ஜஸ்ட் சேயிங் ஹவு மச் வேல்யூ இட் இஸ். ஸோ இந்த செஷன்லாம் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான செஷனு. ஒரு டீனேஜ்லேயே நாங்கள் வந்து இம்பார்ட் பண்ணுறோம். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு தான். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் பி வித் காட். ஸோ நான் ஐ ஓட் டு கன்க்ளூஷன் செஷன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் செஷனில் வந்து வி கோயிங் டு எண்ட் அப் நவ். இன் ஃபியூ மினிட்ஸ்ல வில் கோயிங் டு க்ளோஸ் இட். ஓகே, ஐ வில் ஹேண்ட் அவுட் டு ஜோன். என் வாய்ஸ் கேக்குதுல? கேக்குது. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே ஃபைன். ஸோ டானா நான் பேசுனது வந்து நம்ம அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் வித் திஸ் சேலஞ்ச். ஸோ நம்ம 3 வாரமும் நம்ம வந்து இந்த லீடர்ஷிப் இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட் திங், டானா நான் இன்னைக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டேலையும் பார்த்தது, செகண்ட் டேலையும் பார்த்தது எல்லாமே டிபெண்டன்ஸ் ஆன் காட், ப்ரேயர், ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதுதான் கிறிஸ்டியன் லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது. ஸோ கார்பரேட்ல வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து இம்பார்ட் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. நிறைய செமினார்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில் ட்ரைனிங், டீம் பில்டிங் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய விஷயம்
இம்பார்ட் பண்றதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் வெரி பியூட்டிஃபுல் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல எப்படின்னா the Holy Spirit teaches us all these things and Holy Spirit gives us all wisdom. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஒவ்வொரு கிறிஸ்டியன் லீடர்ஷிப்ல இருக்க ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் டீச்சர், ஒவ்வொரு டீன்ஸ் ஃபெலோஷிப், ஒவ்வொரு யூத் லீடர், நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா ஆவியானவர் வந்து வழி நடத்துறவரா இருக்கார் நம்ம ஒவ்வொருத்தருக்கும். ஸோ நம்ம அது கர்த்தருக்கு நன்றி சொன்னோம். ஸோ நம்ம இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் விஷன் அண்ட் மிஷன். சரி, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வாட் இஸ் அ விஷன் அண்ட் வாட் இஸ் அ மிஷன்? ஏன்னா இந்த ரெண்டும் இருக்கும் போது தான் we could work in a passionate manner. ஸோ முதலாவது மிஷன் வந்து இந்த பிபிடி அனுப்பின பிறகு மிச்சதெல்லாம் ஃபுல்லா வாசிச்சுக்கோங்க. மிஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஃபோக்கஸ் ஆன் டுடே அண்ட் வாட் வி வாண்டட் டு அச்சீவ் இட். நம்ம வாழ்க்கையில நம்மளோட மிஷன் என்ன, நம்மளுக்கு இன்னைக்கு என்ன அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது, இல்லாட்டி நம்மளோட ஃபெலோஷிப்ல ஷார்ட் டேர்ம் கோல் என்ன நம்ம இன்னைக்கு அச்சீவ் பண்றதுக்கு, அது ரொம்ப முக்கியம். நம்ம இயர்லி கோல்ஸ் எல்லாம் போடுவோம், இயர் ஸ்டார்டிங்ல கோல்ஸ் போடுவோம். எனக்கு ஞாபகம் இருக்கு 2010-11 நினைக்கிறேன், கோல்ஸ் யூத் ஃபெலோஷிப்ல போட்டு பெரிய போர்டா மாட்டி வச்சோம் யூத் ரூம்ல. ஏன்னா பாக்குறவங்க எல்லாருக்குமே அந்த இது கோல்ஸ் என்னன்னு தெரியணும். எதுக்கு அது தெரியணும்னா அப்பதான் எல்லாருமே சேர்ந்து நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். இங்க வந்து நான் தான் பெரிய ஆளு, லீடர் தான் கோல் அச்சீவ் பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்காக இங்க கிடையாது. இங்க வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணும் போது தான், ஏன்னா அல்டிமேட்டா நம்ம வந்து அந்த கிரேட் கமிஷனை தான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். மேக்கிங் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். நம்ம இதை ட்ரைனிங்ஸ் இது எல்லாமே அண்டர்கோ பண்றது டிசைபிள் மேக்கிங். நம்ம வந்து சீஷர்களை உருவாக்குறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னொருத்தருக்கு நம்ம மாத்தி மாத்தி சொல்லி கொடுக்குறோம். ஸோ தட் வெளியில போயிட்டு சர்ச்சுக்குள்ள மட்டும் உட்காந்துட்டு நம்ம சர்ச்சுக்குள்ள மட்டும் ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் இல்ல. வெளியில போயிட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வெளியில போயிட்டு ஆத்மா ஆதாயம் பண்ணி ஆத்மாக்களை சபைக்குள்ள சேர்க்கறதுக்காக நம்ம இந்த விஷயம் ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முதலாவது மிஷன்ன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். வாட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கோல், வாட் டு வி வாண்ட் டு அச்சீவ் இட், சரியா? ஸோ மிஷன் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். அடுத்தது விஷன், நம்மளுடைய தரிசனம் என்ன, வாட் இஸ் அவர் விஷன், வாட் இஸ் அவர் ஃபோக்கஸ், வாட் இஸ் அவர் அல்டிமேட் விஷன். நம்மளுக்கு ஒரு 2 இயர்ஸ்ல இல்லாட்டி 1 இயர்ல நம்மளுக்கு என்ன அச்சீவ் பண்றோம், நம்மளோட யூத் ஃபெலோஷிப்பை பத்தி நம்ம விஷன் என்ன, நம்மளோட சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை பத்தி நம்மளுடைய விஷன் என்ன, வேர் டு வி see them. நம்மளுக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு விஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கணும். ஏன்னா இந்த மிஷன் விஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து கார்பரேட்ல வந்து நிறைய ஃபார்முலாஸ் மாதிரி எல்லாம் இருக்கு. எப்படி மிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், எப்படி விஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னு நிறைய ஸ்டெப்பாலாம் இருக்கும். அதெல்லாம் கேரி அவுட் பண்ணா ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்துடும், ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசானோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்களோட விஷன் வந்து என்னன்னா globally they want to place anything for anyone in their homes. அந்த மாதிரி தான் இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட். அல்டிமேட்டா எல்லாரும் வீட்டுக்கு போய் சேரணுன்றது மாதிரி தான் அமேசான்ல தே ஹேவ், கூகுள் அந்த மாதிரி தான் தே ஹேவ் மிஷன் அண்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றுக்கு டிஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த மிஷன் அண்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் கம் ஃப்ரம் காட். நம்ம ஜெபத்துல இருந்து ஆண்டவரே என்னோட ஐக்கியத்துக்காக என்ன நீங்க வச்சிருக்கீங்க, நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது we must get from God. So the mission and vision is very important. அப்புறம் மிஷன் அண்ட் விஷன் எப்ப சொன்னாலும் நீங்க கூகுள்ல போயிட்டு சும்மா சர்ச் பண்ணி பாருங்க மிஷன் அண்ட் விஷன்னு. எப்பயுமே மிஷனும் விஷனும் சேர்த்து பக்கத்துல வேல்யூஸ்ன்ற ஒரு வார்த்தை நிச்சயமா வரும். நம்மளுக்கு தரிசனம் இருக்கலாம், நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்கலாம், ஆனா இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு ஒரு வேல்யூஸ் வேணும். வேல்யூஸ் தான் நம்மளோட ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கனிகள், நம்மளுடைய we could take the gifts of the Holy Spirit, we could take the fruits of the Holy Spirit தான் முக்கியமா the values. நம்ம எப்படி அன்பா நடத்துறோமா, நீ நிறைய விஷயம் டானா வந்து கவர் பண்ணாங்க, நம்மளுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கணும், நம்ம எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு. ஆனா வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சு டைம் இல்லாதனால அதை அப்படியே வாசிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த பிரசன்டேஷனை டேவிட் அனுப்பும் போது தயவு செய்து அந்த ஒவ்வொரு லைனையும் அப்படியே பாருங்க, இட் வில் ரியலி மேக் அன் இம்பார்ட்டன்ட் சென்ஸ். ஸோ இன்னைக்கு நான் வந்து வாட் சேலஞ்ச் ஐ வாண்ட் டு கிவ் நம்ம எல்லாருக்குமேனா, பைபிள்ல இருக்க ஒரு வேர்ஸ், நீதிமொழிகள் 29:18 where there is no vision the people will perish. நம்மளுக்கு கீழே இருக்க மக்கள், நம்மளோட சேர்ந்து இருக்க நம்மளோட மக்கள், நம்மளோட டீம் பெரிஷ் ஆகணுமா? இட்ஸ் a very important thing. நம்மளோட விஷன் நம்மளுக்கு இருந்தா மட்டும் போதாது, we need to communicate a vision to our team. நம்மளுக்கு இருக்க தரிசனத்தை நம்ம மற்ற டீமோட ஃபினிஷ் பண்ணோம். என்னோட லாஸ்ட் ஸ்லைடு போறதுக்கு முன்னாடி, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யங்கஸ்ட் கண்ட்ரிஸ். இந்தியாவில் வந்து மோர் தென்
60% of the population age of 35 கீழே இருக்காங்க. One of the most youngest economies in the world. இன்னைக்கு நம்மளோட கண்ட்ரில இப்ப நம்ம பார்த்தோம்னா இயர் 2000க்கு மேல பிறந்தவங்க, 2000க்கு மேல பிறந்தவங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு வயசு வந்து 20 வயசு இருக்கும். ஓகே, இவங்களுக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னா they call them millennials சொல்லுவாங்க. இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி 20s கிட்ஸ் மாதிரி இவங்க மில்லனியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர் ஜென்எக்ஸ், நம்ம தமிழ்ல வந்து புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. பட் ஜென்எக்ஸ் தேர் சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜென்ரேஷன். நம்மளுடைய தாகம் என்ன இருக்கணும்னா, இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஊழியம் செய்யல, இந்த ஜெனரேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலன்னா அடுத்த 5 வருஷம் இல்லை அடுத்த 10 வருஷத்துல சபைன்றது இருக்கவே இருக்காது. இயர் 2000 மேலுக்கு பிறந்தவங்களுக்கு when we don't focus as a fellowship, when we don't focus as a church, இன்னும் 10 வருஷத்துல சபை இருக்கவே இருக்காது. ஸோ I want to put up the challenge எல்லாருக்குமே. நம்ம இங்க எல்லா ஃபெலோஷிப்ல இருந்து இங்க வந்து கேதர் ஆயிருக்கோம். இது வந்து நம்மளோட சுத்தி இருக்க நம்மளோட டீமை மட்டும் டெவலப் பண்ணிட்டு நான் என்னோட கோல்ஸை என்னோட டீமுக்காக நான் சண்டே ஸ்கூல்ல நிறைவேற்றிட்டேன், நான் யூத் ஃபெலோஷிப் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றதுக்காக கிடையாது. இட்ஸ் மேக்கிங் டிசைபிள்ஸ். கம்யூனிகேட் யுவர் விஷன் டு யுவர் டீம். நம்ம இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய கோல்ஸ் போட்டிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், பண்ண போறோம், நாங்க இத்தனை ஆத்மா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, யூத்ல வந்து இந்த என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 days ப்ரேயர் பண்ணி ப்ரேயர்ல வந்து எழுதுனது உண்டு, ஒரு 3 வருஷத்தோட விஷயம் சார். ஸோ அப்போ வந்து போட்ட இது இந்த வருஷ கடைசியில இத்தனை பேர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும், இத்தனை பேருக்கு ஆண்டோட அபிஷேகத்துக்கு நம்ம வழி நடத்தணும், இத்தனை ஸ்லம்ல சண்டே ஸ்கூல் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்றதுலாம் தேவர் கோல்ஸ். அண்ணா டான் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, கெட் பேக் டு யுவர் ரூட்ஸ். கெட் பேக் டு யுவர் ரூட்ஸ். நம்மளோட ரூட்ஸுக்கு போயிட்டு அந்த ஜெபம், அந்த வேத வாசிப்புன்னு லீடர்ஸ் நம்ம போயிட்டு முழங்கால இருந்து இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணும் போது we will understand ஆண்டவர் நம்மளுடைய ஊழியத்துக்காக, நம்மளுடைய ஐக்கியத்துக்காக ஆண்டவர் வந்து என்ன காரியம் வச்சிருக்காரு டு டூ. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஐ வில் சேலஞ்ச் எவ்ரி ஒன், எல்லாருமே இந்த ஒரு 1 week டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஃபெலோஷிப்ல நீங்க அதோட ஃபெலோஷிப்புக்கு அக்ளைம்டு லீடரா இல்லாம இருக்கலாம், சர்ச்ல பொறுப்பு கொடுக்காத லீடரா இருக்கலாம். ஓகே, பட் லீடர்ஷிப் எல்லாருமே we are all called to be leaders இந்த ஆண்டவரோட கிங்டத்துல. சர்ச்ல 2 பேர்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுக்க முடியும், சரியா? ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் யோர் மிஷன் ஃபார் யுவர் டீம்? உங்களுக்கு என்ன விஷன் இருக்கு, அந்த ப்ளீஸ் ரைட் இட் டவுன் இன் அ புக். ஒரு புக்ல எழுதி வச்சு அதுக்கு ப்ரே பண்ணிட்டு அதை கம்யூனிகேட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இந்த லாக்டவுன்ன்றது ஒரு ஈஸியா ஒரு காரணம் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். லாக்டவுன் அதனால பண்ண முடியல, இது பண்ண முடியல, அது பண்ண முடியல. லாக்டவுன் சொல்லிட்டு உலகம் நிக்கவே இல்லை, உலகம் ஓடிட்டே தான் இருக்கு. நான் லாஸ்ட் வீக் ஒரு டீச்சர் ஒருத்தவங்க, நம்ம சர்ச்ல இருக்க ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு பொண்ணு கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், எப்படி கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவ எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனா எப்படி அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு 5th standard 6th standard பசங்களுக்கு அந்த கிளாஸ் டீச்சர் அனிமேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஐபேட்ல அனிமேஷன் பண்ணி அவங்களோட வீடியோவை ஷூட் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணி வச்சு they are teaching to the students. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு, என்னடா ஒரு சின்ன பொண்ணு இப்பதான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிருக்கா, ஒரு டீச்சரா இவ்வளவு பொறுப்பு எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கனால எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஏன் சம்பளம் கொடுக்காதனாலதான் பண்ணிட்டு இருக்கியா, இல்லாட்டி சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, ஆனா பசங்க எப்படின்னா படிப்பாங்க, அவ சொன்ன வார்த்தை தான், பசங்க எப்படின்னா படிப்பாங்க, we want our children to learn better, ஸோ அதனால இருக்க டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றோம்னா அப்படின்னு she shared. எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. எவ்வளோ மைல்ஸ், எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தேர் டேக்கிங் ஸ்கூலோட பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. ஏன்னா அந்த லவ் இருக்கு ஃபார் பீப்புள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த லவ் இருக்கணும் நம்மளோட டீமுக்காக. நம்ம ஈஸியா காரணம் சொல்லிட்டு உட்காந்து இருக்கலாம், பட் காட் புட் பியூட்டிஃபுல்லி இந்த ஜூம் செஷன் மாதிரி நம்மளுக்கு கொடுத்து நம்ம எல்லாரையும் சேர்த்து நிறைய கத்து கொடுக்கறதுக்காக ஆண்டவர் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. ஜூம் இல்லைன்னா கூட we could communicate, ஒரு ஃபோன் கால், ஒரு டெக்ஸ்ட் நம்ம டீமுக்கு மேக் அ பிக் டிஃபரன்ஸ். 2 weeks முன்னாடி நான் ஒரு ஃபெலோஷிப் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க கிட்ட ஒரு சர்ச்சோட யூத் ஃபெலோஷிப், அவங்க கிட்ட ஜூம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே கான்ஃபரன்ஸ் கால்ல கனெக்ட் ஆகுறாங்க. 15 பேர் கான்ஃபரன்ஸ் கால்ல 15 பேர் கனெக்ட் ஆகி ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிட்டு
அங்க மெசேஜ் கொடுக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களால முடிஞ்சது அது பண்றதுக்கு and they do not want to leave doing that. ஸோ தேர் ஆர் ஸ்டெப்ஸ். நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு டான் நான் சொன்னதோட ஒரு எக்ஸ்ட்ராவா நான் வைக்க வேண்டிய இருக்க சேலஞ்சு மிஷன் அண்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட். உங்க டீமுக்கான மிஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட்டை பென் இட் டவுன், அதை எழுதி வச்சு அதை ப்ரே பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் காடை சர்வ் பண்றோம். ஸோ நம்ம ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்ல நடக்கணும். நம்ம வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்காக அதுக்காக தான் உழைச்சிருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஜோனதன் ஃபார் ஷேரிங். இந்த லாஸ்ட்டாக இன்னும் ஃபியூ மினிட்ஸில் முடிக்க போகிறேன். ஸோ ஏன் இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் நாங்கள் வச்சோன்னு சொல்லிட்டு, ஸோ எப்படிலாம் நாங்கள் பிளான் பண்ணோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஹிண்ட் மட்டும் சொல்லி நம்ம கோயிங் டு க்ளோஸ் இட். வி ஹேவ் அ செஷன் ஆன் 6:30. நம்ம மத்தியில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து பேச போகிறாங்க, சரிங்களா? ஸோ டோன்ட் மிஸ் செஷன் ஆல்சோ. ஸோ இன்னும் ஃபியூ மினிட்ஸில் முடிக்க போகிறேன். லீடர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யோர் லைஃப். ஸோ ஒரு விஷயத்த வந்து எப்படி பண்ணணும், யாரை கேட்கணும், எதுவுமே நமக்கு நோ ஐடியா, டோட்டலி பிளாங்க். பட் அவங்க பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பொறுப்பை எப்படி நம்ம ஆர்டராக பண்ணணும், அதுக்கு தான் இந்த செஷன், சரிங்களா? ஈவன் த டீன்ஸ் ஆர் ஜாயின், யூத்ஸ் ஆர் ஜாயின், ஈவன் ஃப்ரம் choir they also join. So just apply in your fellowship. Maybe you're not a leader also, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்துல நீங்கள் அப்ளை பண்ணினாலே God will bless. God will bless you. God will lift you. Because ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன காரியத்தை ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறாரு, ஓகேங்களா? நீங்கள் டைமுக்கு சர்ச் வர்றது, டைமுக்கு ஃபெல்லோஷிப் வர்றது, நீங்கள் ஃபெல்லோஷிப் அட்டன் பண்ணலன்னா are you informing the leader? So the small corrections, God is seeing it, சரிங்களா? I'm not individually, I'm not blaming, I'm generally I'm telling, okay, இது வரைக்கும் நீங்கள் பண்ணலன்னா just do it. In a coming days you can do it. அதனால வந்து I'm not condemning anybody, okay? நானும் இப்படிதான் கற்றுக்கிட்டேன், சரிங்களா? ஸோ இது மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீடர்ஷிப் ட்ரைனிங் எப்படி ஏன் எடுக்கணும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. மைசெல்ஃப், கிடியன்னா, பெஞ்சமின்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம் காலில் வந்து. ஆனால் எப்படி இது ஏதாச்சும் இம்பாக்ட் பண்ணணும்னா, பிகாஸ் இப்போ இன்னைக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி நம்ம சர்ச் கண்டக்ட் பண்ண போகிறது தெரியல. ஸோ 50% தான் உள்ள அலோ பண்ணுவாங்களா, 30% அலோ பண்ணுவாங்களா, இல்லை எப்படின்றதே இன்னும் நமக்கு தெரியல. ஸோ ஹவ் யூ கோயிங் டு, ஸோ திஸ் இஸ் ரைட் டைம் we can teach. நம்ம வந்து ஒரு பிசிக்கலா வந்து பிசிக்கலா எதுவும் பண்ண முடியலனாலும் சரி, அட்லீஸ்ட் we can intake some messages. So that's the only reason we initiated to conduct this session. ஸோ ரொம்ப அற்புதமா வந்து ஆண்டவர் வழி நடத்தாரு. நாங்க வந்து யூத்தை மட்டும் தான் கவர் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ திஸ் இஸ் ட்ரூத். யூத்தை மட்டும் தான் கவர் பண்ணணும்னு நினைச்சோம். ஏன்னா யூத்ல வந்து லீடர்ஸ் வந்து ரேஸ் பண்ணணும்னு நினைச்சோம். பட் காட் லெட் மீ டிஃப்ரெண்ட்லி. இல்ல கால் அப் ஆன் எவ்ரி ஃபெலோஷிப் அப்படின்றது ஒரு இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எப்படின்னா யூத்துக்கு தான் டார்கெட் பண்ணணும்னு நினைச்சோம். பட் இது வந்து எல்லா இருக்கிற 3 ஃபெலோஷிப், ஓகேங்களா? 3 ஃபெலோஷிப்பும் வந்து we carry the sessions, ஓகேங்களா? ஸோ ரொம்ப சந்தோஷம். சின்ன ஐ மீன் ஃப்ரம் த டீன்ஸ் they joined, they are more like involvement and all of this, ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணீங்க, ஏதோ ஒரு விஷயம் கத்துப்பீங்க. இன்கேஸ் இண்டிவிஜுவலி you want some messages, PPT first day பண்ண PPT உங்களுக்கு வேணும்னா just personally text me, or else like again I'll send in the group. You can save it, ஓகேங்களா? You can save it, just recollect whenever you take any leadership, ஓகேங்களா? லீடர்ஷிப் எடுத்தா தான் பார்க்கணும்னு சொல்ல வரல. ஈவன் அதை நீங்க நம்ம திருப்பி recollect ஒரு glance பார்க்கிறதுக்கு you can read it again, okay? Read it again, so it will be useful for life. ஸோ எல்லாமே எங்களுக்கு ஏம் என்னன்னா, எங்களோட ஒன் ஆஃப் த விஷன். இப்போ இந்த லீடர்ஷிப் பத்தி பேசணும், ஜோனத்தன் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷன் இருந்துச்சு, மிஷன் இருந்துச்சு, ஓகேங்களா? எங்க விஷன் வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நாங்கள் பைபிள் ஸ்டடி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு we had a talk. எப்போ போன மாசம் அதுக்கு முதல் மாசம் இந்தியா கூட இல்லை, ஓகேங்களா? 5 years back we had a talk. We had a vision. பசங்களுக்கு வந்து பைபிள் ஸ்டடி சொல்லி கொடுக்கணும், பைபிள் ஸ்டடி கனெக்ட் பண்ணணும், இன் டெப்த் ஆஃப் ட்ரூத் தெரியணும். சும்மா வந்து நம்ம யூத் ஃபெலோஷிப் போறோம், ஓகே, தட் ஆல் ஃபைன். பட் இன் டெப்தா ஒரு ட்ரூத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும்னு ஒரு 5 years மாதிரி நாங்கள் பேசியிருந்தோம், ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு இந்த டைம்ல இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆண்டு நடத்திருக்காரு. ஸோ த விஷன், ஆனா அந்த விஷனுக்கு பார்த்தீங்கன்னா விஷன் சும்மா ஐடியா வைக்கல. ஸோ we brought it in lockdown, which is we never expected, and no one is expected. ஸோ இது மாதிரி தான் ஆண்டவர் பண்ணார். ஆண்டவர் விஷயத்தை கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா he will do it.
பிகாஸ் பைபிள் கிளியரா சொல்லுது, நம்ம வந்து மறந்து போனாலும் ஆண்டவர் மறக்க மாட்டாரு. சரிங்களா? ஸோ thank you once again. Thank you so much for everybody for attending the session. I thank Jonathan. I thank last ஒரு ஆண்டி வந்தாங்க. நெக்ஸ்ட் ஐ மீன் இன்னைக்கு வந்து டானா கனெக்ட் பண்ணாங்க. ஸோ my last thing is, if you want any guidance, உங்களுக்கு யாருமே கிடைக்கல, எனக்கு யாரும் மென்டர் கிடைக்கல, எனக்கு யாருமே வந்து எனக்கு கைட் பண்ண தெரியல, இல்லை ஒரு விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, ப்ளீஸ் ரீச் அஸ். we are ready to help you. சரிங்களா? ஸோ we ready to help you and in anything, like anything in the sense like ஒரு லீடர்ஷிப் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, எப்படி பண்ண தெரியல, அட்லீஸ்ட் we can give a just like ஒரு உங்களுக்காக நாங்கள் ப்ரேயரா பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு ப்ரேயராச்சும் நாங்கள் பண்ணுவோம். சரிங்களா? God will bring the people. God will teach you how to do the project. ஸோ டெஃபினெட்லி சொன்ன மாதிரி எங்களுக்குலாம் மென்டர் இருக்காங்க. சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம யூத் ஃபெலோஷிப்ல இப்போ நான் வந்து இந்த லீடர்ஷிப் கண்டக்ட் பண்ணதுக்கு ஐ ஆஸ்க் கிடியன், ஐ ஆஸ்க் பாஸ்டர் அங்கிள், இந்த மாதிரி செஷன் நடத்த போறோம் அங்கிள். ஓகேப்பான்னு சொன்னாங்க. ஐ ஆஸ்க் த சீனியர்ஸ் ஆனால் இந்த நடத்த போறோம் அப்படின்னு சொன்னோம். எல்லாமே எனக்கு டானா சொன்ன மாதிரி தான். ஏன்னா we had a mentor, we had a discussion, ஹையர் அத்தாரிட்டில பேசணும். அங்கிள் இது கனெக்ட் பண்ண போறோம் அங்கிள், ஓகேவா அங்கிள்? ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கிடியன் அங்கிள் பேசினா எப்படி கனெக்ட் பண்ணலாம். சின்ஸ் கிடியன் doesn't have a time, he is not able to he is not able to join, but he is back support-ஆ அவர் வந்து எங்களுக்கு சொல்லிட்டே இருப்பார், இப்படி பண்ணு அதை பண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பார். சரிங்களா? So what I'm trying to say is, we are ready to help you in any way. Okay, if you are doing if you want any guidance regarding leadership or anything, so please don't forget, we are there for you. We are ready to pray for you. Even pastor uncle, committee members are there. You ask anything, like we are ready to help you. Just like keep God in your life as a friend. Seek first the kingdom of God and all things added to you. So protect God everywhere, and whatever you do, you will be a successful person in your life. ஓகே, ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 minutes முடிக்க போறோம். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 3 பேர் வந்து just give us a reflection so that we will grow next level. ஸோ யாராச்சும் ஒரு 3 பேர், இன்னும் நிறைய பேர் கொடுக்க முடியலன்னா கூட ஜஸ்ட் சென்ட் இன் கமெண்ட்ஸ். எனக்கு தனியா போஸ்ட் பண்ணுங்க, இல்ல குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. நீங்க குரூப்ல போஸ்ட் பண்ணா இன்னும் எனக்கு சந்தோஷம் எனக்கு, பிகாஸ் எவ்ரிபடி ஆர் சீயிங். ஓகே, ஸோ ஒரு 3 பேர் வந்து just give a reflection, what you learn, how it's useful, and how God ஆண்டவங்க என்ன பேசினாரு. ஸோ ஒரு 3 பேர் just give a your feedback or reflection, however it is. It's your time now. So don't waste time, we have session. So சீக்கிரமா வந்து சொல்லுங்க. ஜான் சேண்டி சொல்றீங்களா? ஓகே, யாரோ சொல்றீங்களா? Go ahead. ஹலோ சாம், சொல்லு சாம். ரியலாவே தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் டேவிட் ப்ரோ. ரியலாவே வந்து அந்த 3 செஷனுமே வந்து 3 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தது ஆக்சுவலா. லிட்டரலாவே வந்து உண்மையாவே, பிகாஸ் ஐ நோ ஹவு இட் வேல்யூஸ் பீயிங் கார்பரேட்ல வந்து ஒரு லீடர்ஷிப் செஷன்ஸும் செமினார்ஸும் எடுக்கணும்னா எப்படி கூட்டிட்டு வருவாங்க, பிகாஸ் தே கீப் ஆன் ட்ரிகரிங் த பீப்புள் டு டேக் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்டான பீப்புள், பேசின எல்லாருமே ஒரு எஃபிஷியன்டான பீப்புள், அண்ட் தே ஆர் இன் டு த இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டா சொல்லிட்டு போகாம டு காமனர் எப்படி அதை சொல்லணுமோ, தே ஆல் ஆக்டட் தர் ரோல் வெரி வெல். உண்மையாவே சொன்னவங்க எல்லாருமே. அதே மாதிரி இன்னி இது மெசேஜும் சொல்ல போனா, இன்னி இது செஷனும் கூட டானை நான் வந்து ரொம்ப ஒரு ஹையா சொல்லிட்டு யாருக்குமே புரியாம போகாம ஒவ்வொரு பாயிண்ட், மைன்யூட் சின்ன சின்ன பாயிண்ட் தான், லைக் டே டு டே லைஃப்ல ஒரு காமனரா ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுவோமோ, ஒரு லீடரா இருக்கும்போது கூட என்னென்னலாம் பிரச்சனைகளுக்குள்ள வருமோ அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி, அது எல்லாத்தையுமே வந்து அந்த சின்ன சின்ன தப்பை களைச்சி போட்டாலே வி வில் பி a குட் லீடர் அப்படின்றத வந்து ஒரு காமனருக்கு புரியுற மாதிரி, லைக் இங்க உண்மையா சொல்ல போனா இப்போ அட்டென்ட் பண்ணதுல எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் வந்து அது புரிஞ்சிருக்க வந்து ஈஸியா ரீச் ஆயிருக்கும். ஸோ அந்த வகையில சொன்னாங்க. ரியலாவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அட் லாஸ்ட் ஆஸ் ஜோ மென்ஷன்,
உண்மையாவே அட் லாஸ்ட் எல்லாமே நம்ம பார்க்கும்போது தேர் ஷுட் பி விஷன் அண்ட் விஷன். இந்த 3-4 செஷனை வந்து அழகா கன்க்ளூட் பண்ணதும் வந்து ஒரு தேர் ஷுட் பி விஷன் அண்ட் விஷன் அந்த ஸ்டேட்மெண்டோட முடிச்சதும் ரியலாவே இட் வாஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் உண்மையாவே சொல்ல போனா. ஸோ தேங்க்யூ ஆல். ஏன்னா என்னால உண்மையாவே ரொம்ப செஷன்ஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ண முடியல நிறைய நேரத்துல, ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால. பட் ஆனா எனக்கு நிறைய விஷயம் வந்து இந்த சைட்ல இதெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணும்போது ரியலி இட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ உண்மையாவே இன் பர்சன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஆர்கனைசிங் அண்ட் தேங்க்யூ ஆல். Okay. Thanks Donan and Joe also. Okay, thank you. So anybody else? Two more person. நீங்க இன்னொரு ஓகேங்களா? I'm not restricting. Just go ahead. டேவிட், நான் சொல்றது கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த லாக்டவுன் பீரியட்ல இவ்வளவு தூரம் நல்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப நெக்ஸ்ட் லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு நம்ம ஃபயர் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு எல்லா காரியங்களும் கரெக்டா 2 பேருமே சொன்னாங்க. ஜோனத்தானும் சொன்னாங்க, டானும் சொன்னாங்க. ஸோ வெரி யூஸ்ஃபுல். எங்களுக்கு லீடர்ஸ்க்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா ஒரு சைடு லீடர்ஸ்க்கு மட்டும் சொல்லிட்டு மத்தவங்களுக்கு சொல்லாம இருக்கிறதோட எல்லாரும் கேட்டது இட்ஸ் வெரி குட். குரூப்ல போட்டா இன்னும் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் அது they will understand. Sure. Okay, thank you அக்கா. So anybody else last? டேவிட், ஒரு சஜஷன் டேவிட். ஆஸ் அக்கா ஜோரியன் சொன்ன மாதிரி எல்லா பிபிடியும் டுகெதர் இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸோட பிபிடி மட்டுமே எல்லாமே சேர்த்து அட்ட ஸ்ட்ரெச் போட்டா ஈஸியா இருக்கும், நடுவுல எந்த ஒரு மெசேஜும் இல்லாம. Okay. மெயிலுக்கு கூட அனுப்பிச்சுக்கலாம் அத ஃபியூச்சர். Okay. I'll do it. Sure, thank you. Thank you. So anybody else? Like, I mean, Ginny, Libin, Sylvia, Janita, Nishita, Jansi aunty, அப்புறம் காவியா. So காவியா, நீ சொல்லாமே. So what do you learn today? இதுல வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நான். யூஸ்ஃபுல் அண்ட் அது வந்து என்னன்னா கம்யூனிகேஷன்லாம் எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஏன்னா எப்படி கம்யூனிகேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆயிடும். தென் இதுக்கு அப்புறமா ஹவு டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ் வித் காட் ஸ்பிரிச்சுவல் எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா தென் வெரி இம்பார்ட்டன்ஸ் ஹவு டு லீட் ஒரு டீமை எப்படி லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு I have learned நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ்ல இருந்ததுனா. ஓகே, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே glory to God. ஸோ யாராச்சும் லாஸ்டா நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்களா? நெட்வொர்க் இஷ்யூனால அவங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. எனிவே I'll ask you a text. ஸோ லாஸ்ட் சான்ஸ். நான் காவியா நான் கேட்டு தான். ஸோ லாஸ்டா நீங்க யாராவது சொல்லலாம். இட்ஸ் நாட் அபவுட் நீங்க சொல்லிதான் அப்படிலாம் இல்லை. we know like okay நம்ம பசங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்கறதான் வந்து we asking for reflections. Okay. ஓகே, ஸோ நான் சொல்றேன். லைக் இந்த 3 செஷன்ஸ்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலா. லைக் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்துச்சோ லீடர்ஷிப்ல, ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை ஆனது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிளஸ் மிஷன்ஸ் விஷன் நானா இன்னைக்கு பேசினது இது ஹவு காட் ஒர்க்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு கிளியரா வந்து புரிஞ்சிச்சு. ஸோ நேற்று நான் எக்ஸ்பெக்டடே பண்ணல. நேற்று கொயர் ஃபெலோஷிப் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திடீர்னு வில் ஆஃப் காட் பத்தி பேசணும்னு ஒரு இது. பட் அகெயின் இன்னைக்கு ஜானத்தன் அண்ணா ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க வி ஷுட் ஹேவ் அ மிஷன். நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா தான் சொன்னேன் வில் see more about visions for church and visions for fellowship later அப்படின்னு. பட் அகெயின் ஜானத்தன் இன்னைக்கு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் how God works அப்படின்றது ரொம்ப it's amazing to see how God works. And throughout all these 3 sessions ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்க ஒரு பாயிண்டர்ஸ், ஒரு லீடர் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி காடோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்றது நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு டானா வந்து எப்படி கோரிலேட் பண்ணாங்கன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹவு ஹி ரிலேட்டட் வித் பைபிள். இப்போ அந்த நெஹேமியால இருந்து அவர் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை போய் படிக்கணும்ன்ற ஒரு
ஒரு கியூரியஸ்னஸ் வந்துச்சு. ஸோ ஐ தேங்க் டேவிட் அண்ணா அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த கண்டக்டிங் ஆல் தி செஷன். இட் வாஸ் பர்சனலி வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ப்ராப்ளி வி ஷுட் டேக் இட் அப் மோர். இதை நம்ம எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே பெஞ்சமின், தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? or we'll conclude the call. யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? you can tell or you can share comments in group, உங்க choir groupல, Sunday school teachers groupல, youth groupல நீங்க வந்து உங்க கமெண்ட்ஸை நீங்க போட்டீங்கன்னா others also they will read it. Okay, so that will be more encouraged. நம்ம இந்த குரூப் தவிர நம்ம சண்டே ஸ்கூல் குரூப்லயோ இந்த 3 குரூப்ல ஏதாவது போடுங்கன்னா they will also inspire. Okay, நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ற இது வரும். So definitely we'll have a session how God leads next. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னு தெரியல. எப்படி லாக்டவுன் எப்படி போகிறதுல இன்னைக்கு விடியாண்டிக்கு கூட பேசியிருந்தேன். ஆண்டி எப்படி செஷன் எப்படி நடத்த போறோன்னு தெரியல ஆண்டி. வி வெயிட்டிங் ஃபார் த கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட். எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்லை சர்ச்ல ஓப்பன் பண்ண போறாங்களா எதுவுமே தெரியல ஆண்டி. வெயிட்டிங். வி ஹாவ் அ செஷன் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஃபெலோஷிப் வச்சிருக்கிறோம். ஆல் 5 ஃபெலோஷிப்ல ஜூம்ல கனெக்ட் பண்ண போறோம். சண்டே ஸ்கூல், choir, youth, men's fellowship, youth women's fellowship கூட நம்ம ஜூம்ல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கிள் சொன்னாங்க உமன்ஸ் ஃபெலோஷிப்பை நம்ம இன்வைட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த இன்வைட் நான் பாஸ்ட் அன்னைக்கு கொடுத்துட்டேன். வெடியாண்டி எனக்கு கேட்டாங்க என்ன டேட் பண்ண போறீங்கன்றத. ஸோ வி ஆர் பிளானிங். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் இருக்கு, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் அங்கிள் தான் சொன்னாரு. நெக்ஸ்ட் பாஸ்ட் அன்னைக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் விடியாண்டி எனக்கு கேட்டாங்க என்ன பண்ண போறீங்க கேட்டாங்க. ஆண்டி இது ஃபர்ஸ்ட் வீக் பண்ண போறேன். ஃபர்தரா என்ன எப்படி எடுத்து போறேன்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட்டிங் ஃபார் த கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட். மேபி சர்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மேபி அது எப்படி எடுத்து போறேன்னு தெரியல. ஸோ வெயிட்டிங் இந்த ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹவு காட் லீட்ஸ் வி வில் டூ இட். And once again, thank you so much for joining. We learned many things. So அப்படியே கேட்டுட்டு அப்படியே விட்டுறீங்க. So apply in your life. So you will experience more, the amazing things what God is doing on you. ஓகேங்களா? ஸோ ஒரு லீடர் தான் எல்லாமே தீர்மானிக்கிறது. ஸோ உங்களுக்கே தெரியும். அதனால இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு லீடர் கண்ட்ரியே மாற்ற முடியும், சரிங்களா? அதுக்குன்ட்டு நான் ஃபெலோஷிப் மாற்ற சொல்லல. ஐம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள். ஸோ லீடர்ஸ், காட் கைடன்ஸ் லீடர்ஸ், they can change everything. ஸோ நானும் கேலன் என்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஆனா என்னன்னா இந்த டைம்ல ஒரு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன்ஸ் கூட பொசிஷன்ல இல்லைன்னா மை லாஸ்ட் ஒரு கிறிஸ்டியன், ஓகேங்களா, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ யாருமே ஒரு பிளேஸுக்கு கூட இல்லைன்னா மேபி தே ஆர் தேர் பட் தே ஹைடன், ஓகேங்களா? பட் ஒருத்தர் கூட இல்லைன்னா நம்ம பிக்சரைஸ் பண்ணி நியூஸ்ல டெய்லி பார்க்கலாம். ஒரு கிறிஸ்டியன் சொல்லிக்கிற யாருமே இல்லை. ஒரு கிறிஸ்டியன் லீடர் பொசிஷன்ல உட்காரணும்னா, ஒரு கிறிஸ்டியன் லீடர் எம்பியில உட்காரணும்னா they have to support for Christianity. கிறிஸ்டியன்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ they not consider about it. ஸோ நம்ம ஒரு எம்பி உள்ள ஒரு ஹையர் பொசிஷன்லோ ஒரு பொலிட்டிஷியன் உட்கார்ந்தா they will take care the politician, they will take care the people. நம்மளுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ எப்படி ஒரு ப்ராஃபிட்லாம் ரைஸ் பண்ணி இன்னைக்கு மழை வரக்கூடாது, நான் சொல்ற வரைக்கும் மழை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றது எலியா சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராஃபிட் ரைஸ் ஆகணும் நம்ம கண்ட்ரியில, ஒரு லீடர் ரைஸ் ஆகணும். ஸோ கிறிஸ்டியன் பேஸ் பண்ணி. ஸோ திஸ் ஆல் ஹேவ் இன் மைண்ட், ஓகேங்களா? நான் பண்ண சொல்ல ஹேவ் இன் மைண்ட். காட் வில் யூஸ் பீப்புள். So you will know more about leadership. Once again, thank you so much for joining. 6:30 we have a live fellowship. நம்ம மத்தியில ஒரு சயின்டிஸ்ட் வர போறாங்க, சாமோட மாமனாரு. ஸோ இஸ் சயின்டிஸ்ட், இஸ் ஒர்க்கிங் இன் R&Dல, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இஸ் கோயிங் டு be with us. So enjoy the session. God bless us. Thank you Donona, thank you Jonathan, for everybody for joining. Thank you all. God bless us.